இங்க ரூம்ல ஒரு பொண்ணு பாய்சனுக்கு கொடுத்துட்டு மயக்கத்துல அப்படியே படுத்து கிடக்கா. அந்த நேரத்துல இவங்க அம்மா உடனே டாக்டர்ஸ், போலீஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ்னு எல்லாருமே அவங்க அம்மா இன்ஃபார்ம் பண்ணவும் அவங்க எல்லாருமே வேகமா வராங்க. இருந்தாலுமே அவங்க வீட்டோட கதவு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தனால அதுலயே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. உள்ள எப்படியோ அடிச்சு பிடிச்சு கதவெல்லாம் உடைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைய பார்த்தா அவளும் மயக்கத்துல கிடக்குறா. திடீர்னு அந்த பொண்ணு முழிக்கவும் அங்க இருந்த டாக்டர், நீ என்ன மருந்துமா குடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. உடனே சுத்தி முத்தி அந்த டாக்டர் அங்க பார்க்க அங்க இருந்து ஒரு பாட்டிலையும் எடுத்து, இதுல நீ எவ்வளவு மருந்து குடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. எதனாலடி நீ இந்த மருந்தை குடிச்சு ஏன்டி நம்மளோட குடும்பத்தோட பேர் இப்படி கெடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அதுக்கு அந்த பொண்ணு, இல்லம்மா எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருந்தது, அதனால தான் இதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப கூட இந்த பொண்ணோட அம்மா என்ன காரியம் நீ பண்ணிருக்கன்னு சொல்லி அவளை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு சீக்கிரமா நம்ம ஹாஸ்பிடல் போகணும்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி வேகமா ஹாஸ்பிடலுக்கு போற வழியில அந்த பொண்ணுக்கு மூச்சு திணறலும் வர ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்தவங்களும் அவளுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வச்சு எமர்ஜென்சி யூனிட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுமே டாக்டர், இதுல நீங்க எவ்வளவு சிப்ப குடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவளும் அதுக்கேத்த மாதிரி, நான் இதுல 2 சிப்பு குடிச்சேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றா. நிலைமை வேற ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. அவளோட உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே இருக்க நிலைமையில டாக்டரும் சீக்கிரமா அவளோட யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாக்கு என்ன பண்றது, ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியலையேன்னு சொல்லி பயங்கரமா பதட்டத்தோட இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப கூட இந்த பொண்ணு, சீக்கிரமா என்ன காப்பாத்திடுமா, எனக்கு பயமா இருக்கு, நான் தெரியாம இந்த வேலையை பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் சீக்கிரமா வர அங்க இருந்த டாக்டரும் அந்த மெடிசன் எல்லாமே அவங்களோட பார்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம யூரினும் பயங்கரமா பிளாக்கா வருது. இந்த கேஸை கண்டிப்பா நம்மளால சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த பொண்ணுக்கு அப்படியே ஒவ்வொரு ஆர்கனும் டேமேஜ் ஆயிட்டு வரனால அவ கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கான்சியஸும் இறங்குறா. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா, என்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க, அவ தெரியாம இந்த வேலையை பண்ணிட்டான்னு சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட புலம்புறாங்க. ஆனா டைம் எல்லாம் மீறி போயிட்டனால அவளை காப்பாத்த முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி கொஞ்ச நேரத்துலயே அந்த பொண்ணு அங்கேயே அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே இறந்துடுறா. பேரண்ட்ஸ் மேல கோச்சிட்டு தெரியாம பண்ற சில தவறால அழகான இந்த உயிர் போனது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸையும் கஷ்டப்படுத்துற சூழ்நிலை வந்துருது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஒத்துழைச்சு தன்னோட பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பக்கத்துல உட்காந்து பேசினா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்.